நீ இயேசுவாகவே மாறும் பொழுது, when you turn into like Jesus, தேவனுக்கு உண்டானது எல்லாம் உனக்கு கர்த்தர் கொடுக்க the ஆரம்பிக்கிறார். Lord is able to give you whatever belongs. கிறிஸ்து என்பது, கிறிஸ்துவை மதம் என்பது The Christianity நீ religion, சிலுவை போட்டு படத்தை வணங்குறது அல்ல. it's not like that you carrying cross and worshiping the நீ பேப்டிசம் idol. எடுத்துட்டு நீ பாட ஹாயா போறது அல்ல. It's not like that after baptism you continuing your உன் வாழ்க்கை worldly life. கிறிஸ்துவாய் மாறுவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கரங்களை தட்டி Real ஆமென் Christian சொல்லுங்க. life is to you should live like a Christ. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு, Just hold your neighbors and நான் say, கிறிஸ்துவா மாறிட்டேன், நீ கிறிஸ்துவா I'm மாறு. turn into Christ, you also turn into Christ. இந்த வார்த்தை தான் பேசினே இருப்பாங்க. All the time she prays. கேட்கும் போது நல்லா இருந்தது. It seems to be good when we listen. இந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுது நல்லா இருந்தது. All the words seems to be good when we listen. என்ன நடந்தது தெரியுங்களா? இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, Today the Lord's word for us. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 62 அதிகாரம் 6 வசனத்தை எடுத்து வாசிப்போமா? From the book of Psalm chapter 62 verse 6. அவரே என் கண்மலையும் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அசைக்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை இன்னைக்கு, The Lord's word for us today. நான் அசைக்கப்படுவதில்லை. I shall not be shaken. சொல்லுங்களேன், நான் அசைக்கப்படுவதில்லை. Say it, I shall not be shaken. சத்தமா சொல்லுங்களேன், நான் அசைக்கப்படுவதில்லை. Say it loudly, I shall not be shaken. எப்போ நம்ம அசைக்கப்படுவோம்? When you will be shaken. ஒரு செடி கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாதாரண மழை வந்துச்சுன்னா உடனே அது என்ன ஆயிடும்? அது அசைக்கப்பட்டு If போகும். you take a small trees, other things, and the rain, it will be shaken. இந்த முருங்கை மரம் எல்லாம் பார்த்தீங்களா, துண்டு வச்ச உடனே அது வளர ஆரம்பிச்சிடும். If you take a drumstick tree, it will spread out from the stem. ஆனா அது ஒரு சின்ன ஒரு மழை காற்று அடிச்சாவே அது முடிஞ்சு விடும். But it shall not stand even for a small wind and rain. அல்லேலூயா. Hallelujah. அதே போலதான் நம்ம வாழ்க்கையும் Same alike in our ஏதோ life. ஒரு சூழ்நிலையில அசைக்கப்பட்டு கொண்டு. At some situation we will be shaken. ஆமாவா இல்லையா? Is it true? நல்லா இருக்க குடும்பத்துல திடீர்னு ஒரு கடன் வந்துச்சுன்னா போதும், அப்படியே அந்த குடும்பம் அசைக்கப்பட்டு போகும். If there is a sudden debt in a well with family, it will be shaken. நல்லா இருக்கிற குடும்பத்துல யாரோ ஒருத்தர் தலைவர் யாரோ மரித்து போயிடுவாங்க, உடனே அந்த குடும்பம் அசைக்கப்பட்டு போகும். And the family will be shaken if someone and their family, the head is died. நல்லா இருக்க குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு வியாதி வரும், அந்த குடும்பம் அப்படியே அசைக்கப்பட்டது போல The இருக்கும். family will be shaken if any one of them gets sick. ஏதோ ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், திடீர்னு ஒரு சண்டை வரும், ஒரு பிரிவினை வரும், அந்த குடும்பம் அசைக்கப்பட்டதாய் The family will be shaken suddenly they meet any unexpected event. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம அசைக்கப்பட்டிருக்கலாம். In our life we are also shaken at some situation. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord is speaking with you today. நீங்க அசைக்கப்படுவதில்லை. You shall not be shaken. சொல்லுங்களேன், நான் அசைக்கப்படுவதில்லை. Say it, I shall not be shaken. சத்தமா சொல்லுவோம், நான் அசைக்கப்படுவதில்லை. Say it loudly, I shall not be shaken. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருக்கிறதுனால Lift up your hand and say that Jesus is நான் with me அசைக்கப்படுவதில்லை. because I am not shaken. அல்லேலூயா. Hallelujah. என்னதான் ஜெபம் பண்ணா சரி, பிசாசு பார்த்துட்டே இருப்பான். Whatever you pray, the evil looking at you. கையை தூக்கிட்டு பாஸ்டர் சொன்ன உடனே அசைக்கப்படுறது இல்லையா? You immediately raise in your hand upon the pastor's command. வீட்டுக்கு போன உடனே ஒரு டெஸ்ட் வச்சிருப்பான் உங்களுக்கு. Immediately you will have a test when you reach at home. நீ எதுல அசைக்கப்படாம இருக்கியோ அதுல அசைக்க முடியாது செய்வான். He will make you shake where you are strong. நம்ம எல்லாம் வசனத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா பேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? Like in building we are strong but the base is weak sometimes. பேச்சு மட்டும் நம்ம இருக்கும், சொன்ன உடனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We are well with speak. ஒரு பேயை பார்த்தோன்னே அவ்வளவுதான், கட்ட 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 கட்ட. They will be shaken upon looking at the evil. அல்லேலூயா. Hallelujah. யார் ஒருவர் தேவனுடைய பாதுகாப்புல இருக்கிறீங்களோ நீங்க அசைக்கப்படுவதில்லை. The one who will not be shaken is under the. தாவீது சொல்றான், எனக்கு தேவன் தான் பாதுகாப்பு. Here David said, Lord, அவரே என் கண்மலை, He is my rock, அவரே என் கோட்டை, He is my fortress, நான் அசைக்கப்படுவதில்லை. I shall not be shaken.
எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say that? தேவன் எனக்கு அடைக்கலம் கேடகமா இருக்கிறார். The Lord is my fortress and refuge. நான் அசைக்கப்படுவதில்லை. I shall not be shaken. நான் அசைக்கப்படுவதில்லை. I shall not be shaken. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. Say it, I shall not be shaken. நான் அசைக்கப்படுவதில்லை. I shall not be shaken. நல்ல சத்தமா Say it loudly, I shall not be shaken. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான My ஜனமே, beloved people, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். Lord is speaking with you today. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். Lord is speaking with you. நீங்க எதிலையும் அசைக்கப்படாதபடி You shall not be shaken at anything. கர்த்தர் உங்களோடு உங்க பட்சத்தில் உலாவுகிற தேவனா The இருக்கிறார். Lord is with you and dwell in the midst of you. சொல்லுங்களேன், நான் அசைக்கப்படுவதில்லை. Say it, I shall not be shaken. என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். The Lord God is with me. நான் எதிலையும் I அசைக்கப்படுவதில்லை. shall not be shaken at anything. நான் எதிலையும் அசைக்கப்படுவதில்லை. I shall not be shaken at anything. ஹல்லேலூயா. Hallelujah. வசனம் கரெக்டா தான் இருக்கு. The word is perfect. சொன்ன தேவன் வார்த்தை உண்மைதான். It's true that the Lord given by ஆனா நம்ம அசைக்கப்பட்டு இருக்கிறோம். but still we see this shaken. காரணம் என்ன The reason behind it. தெரியல. ஆனா வசனம் சொல்லுது நீ அசைக்கப்படுவதில்லை. But the word says you shall not be shaken. சரி, வேதத்துல யார் யார் அசைக்கப்படுவதில்லை கொஞ்சம் பாப்போமா? We can go and meditate who are all not shaken in the words. எடுத்து வாசிங்க. From the book. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். From the book of Proverbs chapter 10 verse 30. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. துன்மார்க்கர் பூமியில வசிப்பதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Say amen. இந்த உலகத்துல In the world, துன்மார்க்கரால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. the wicked cannot live in the world. நீதிமான் எப்படி இருப்பானா? நிலைத்திருப்பானா? How the righteous would be is stand. என்ன சூழ்நிலை வந்தாலும் நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. Whatever situation comes, the righteous will be established. யார் நீதிமான்? Who is the righteous? சொல்லுங்களேன், யார் நீதிமான்? Who is the just man? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பார்வையில நீங்க தான் நீதிமான். You are righteous man in இந்த உலகத்துல உன்னை பார்க்கும் பொழுது கடங்காரியாகவும், the world may see you as a debtor. வாயாடியாகவும், They may be see you as a திமிர் பிடிச்சவனாகவும், maybe adamant. பாவிகளாகவும் They may be see you sin. அநேகர் கண்களுக்கு தென்படும். You may visible like many eyes like this. ஆனா என் தேவனாகிய கர்த்தருக்கு உன்னை பார்க்கும் பொழுது நீதிமானாக தான் கர்த்தர் பார்த்து But கொண்டிருக்கிறார். our Lord always looking you as என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தது உன்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக. Lord came to the earth to make you a righteous man. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன். Place the hand on her and say, என் தேவனாகிய கர்த்தர் என்னை நீதிமானாய் my மாற்றுகிறார். Lord God turn me into a just man. கரங்களை தட்டி கர்த்தர் மை செலுத்துவோமா? Clap and glorify the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நிச்சயமாகவே என் தேவனாகிய கர்த்தர் உன்னை நீதிமானாய் மாற்றிக் My கொண்டிருக்கிறார். Lord is changing you as a righteous man. நீதிமானுக்கு உண்டான அடையாளங்கள் What நம்ம are வாழ்க்கையில the இருக்கு. signs of righteous man? Is it வசனம் சொல்லுது See நீதிமான் your life. ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். The word says the prayer of righteous will be listened. ஆமாவா இல்லையா? Is it true? தேவன் ஆசீர்வாதத்தை யார் கொடுக்கிறார்? நீதிமான்களுக்கு தான் கொடுக்கிறார். The Lord blesses the righteous man. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கலாம்? ஏன் என்ன நான் நீதிமான் சொல்றீங்க பாஸ்டர்? அப்ப ஏன் என்ன ஜெபங்கள் ஏறெடுக்கப்படல? Pastor, you telling me I am a righteous man, why my prayers are not heard? கேட்கலாம்ல நீங்க. You should have questioned this like. ஆனா வசனம் சொல்லுது நீதிமான் But the word says செழிப்பான். the righteous will be அது சொல்லப்பட்டிருக்கு, flourished. கேதுரு மரம் போல் செழிப்பான். Is like grow and flourish like a cedar அவன் tree. கண்ணீருக்கு பதில் கொடுப்பேன். The Lord will answer his அவன் tears. வேண்டுதலை நான் கேட்பேன். I will listen his prayer. ஆனா ஏன் நான் நீதிமான் இல்லையா பாஸ்டர்? Pastor, still I am not righteous. இந்த உலகத்துல உண்மையா பார்த்தா நீதிமானும் பரிசுத்தமானும் சொல்ற பத்தி யாருமே கிடையாது. In the world, if you truly taking, there is no just and righteous man. நீங்களும் நானும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கோம். You and myself are changing as a righteous man. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. சத்தமா தான் சொல்லுவேன். Amen. அப்போ நம்ம நீதிமானாய் மாறுறோம்னா If you wanted to be righteous, நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? what are the things we need to do? உங்க கையில ஒரு வேத புத்தகம் வச்சிருக்கீங்களா? You have Bible at your hand. அப்படியே தூக்கி காட்டுங்களேன். You just lift up and show. இந்த வேதத்தை நீங்க எவ்வளவாய் நீங்க
அனுபவிக்கிறீங்களோ, how much more you experience the Bible, இதை அப்படியே நீங்க வழி நடத்துறீங்களோ, how you hold on your ways, இதில் ஃபாலோ பண்றீங்களோ, how you following the word, வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நீங்க கேட்கிறீங்களோ, how you listen to the words of the Lord, நீங்க நீதிமான்களாய் மாற்றிக்கொண்டிருக்கீங்க. you will be turned into a righteous man. நான் சொல்றது புரியுதுங்களா? Hope you understand. அப்ப இந்த வேதத்தின்படி உங்க வாழ்க்கைகள் மாறும் என்றால் நீ நீதிமானாய் மாறிக்கொண்டிருக்கிற. You are changing into righteous men if you are walk on the words. இந்த வேதத்தின்படி உன் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் நீ செயல்பாடுகள் மாற்றிக்கொண்டிருக்கிறனா நீ நீதிமானாகவே மாறிட்ட. You are being a righteous man if you hold the word at your life. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம நீதிமானா இருக்கிறோமா? Are we a righteous man? நீதிமான்னா என்ன தெரியுங்களா? What do you mean by righteous man? ஒரு சூழ்நிலை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், Whatever the இந்த situation, உலகத்துல நீதிபதிக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பாங்க. the world will give a sign to the judge. இந்த லாயர் எல்லாம் பார்த்து அவரை பார்த்து சொல்லுவாங்க மை லார்ட்னு சொல்லுவாங்க. If you see that the liar, they call judge as my lord. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கடவுளே. They are asking my God. என்னன்னா தீர்ப்புகள் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அவர் கரெக்டான என்ன பண்ணணும்? தீர்ப்பு கொடுக்கணும் அவர். The judge need to look the argument and give the right judgment. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப நல்ல நீதிபதிக்கு என்ன அர்த்தம்னா கரெக்டா என்ன பண்ணணும்? ஜட்ஜ்மென்ட் The கொடுக்கணும். sign of good judge is to give the right judgment. அவன் என் பிள்ளையா இருக்கலாம், என் சொந்தக்காரா இருக்கலாம், எதிரியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி என் வாழ்க்கையில நான் நீதியை கரெக்டா செய்வேன்ற சொல்றதுதான் நீதிபதி. No matter the person is son or relative, but he should execute the judgment rightly. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ பிள்ளையா இருந்துட்டோம். Being we are Christian. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் After accepting Jesus, நம்ம நல்ல என்ன பண்றோம்? தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம். we worshiping the Lord. ஆனா Still, நம்மளுடைய செயல்பாடுகள் but our activities, நீதிமொழியாயே இல்லை. it's not righteous. ஹல்லேலூயா. Hallelujah. ஏன்னா நம்ம இங்க இருக்கும்போது நல்ல பிள்ளை மாதிரி இருப்போம். Because we are in church, it seems good. நல்ல முக்காடெல்லாம் போட்டு We just covering our head. அடே ஸ்தோத்திரம் பாஸ்டர். We are just saying thanks and praising the அடே Lord. நல்ல தலைலாம் வாரிக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி ஆண்கள் உட்கார்ந்துருப்பாங்க, பெண்கள் என்ன பண்ணுவாங்க? Just combing in the head and sitting as a good people in the church. அப்படியே கொஞ்சம் கீழே விட்டு கொஞ்சம் சீண்டி பார்த்தா தான் தெரியும். அப்படியே யார் நினைச்ச? If you just tempt them, then we can see the real. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுங்க. Say amen in faith. ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, My God, எந்த நெருக்கம் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி whatever the crush or the situation, நீதியில நிலைத்து நிற்கணும். you should be steadfast on the right. அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், என் பிள்ளையா இருக்கலாம், ஊரார் பிள்ளையா இருக்கலாம். Younger elder brother, your ஒரு son, நெருக்கம் வரும்போது நம்ம தான் என்ன பண்ணணும்? அதுல நிலைச்சு நிக்கணும். you should be hold righteous at your test. நம்ம புள்ள சண்டை போட்டு வரோம். Maybe your son do fight, ஆனா என்ன பண்ணுவோம்? நம்ம பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வெளியே போவோம். but we support our children. தாய் தகப்பனுக்கு தெரியும் என் புள்ள மேல தப்பு இருக்குன்னு. The father and mother knows the children mistake, ஆனா என்ன பண்ணுவாங்க? என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், மத்தவங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். but they will never leave to them. ஹல்லேலூயா. Hallelujah. யார் ஒருவர் நீதியை விட்டு விடுறீங்களோ, Whoever leave the just, மருமக maybe the உங்க வீட்டுக்கு வர மருமக மாமியார daughter-in-law, mother-in-law, அவங்களை சிநேகிக்காதபடி they are not love each other. நீதியை விட்டு விடுறீங்கன்னா If they leave the right, நீங்க என்னவா மாறுறீங்க? நீதிமொழிகள் வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கர் இந்த பூமியில வசிப்பதில்லை. the verse says wicked man will not live in the world. ஹல்லேலூயா. இந்த Hallelujah. ஊருங்க சண்டை வரும், ஊர்ல தெருவுங்கள் ஒண்ணா சேர்ந்து சண்டை போடுவாங்க. If you look at the town, you can see fight between the streets. சண்டை எதுக்குன்னே தெரியாது. எங்க சொந்தக்காரன் போறான், மாமா மச்சான் போறான், நானும் கூட சேர்ந்து சண்டைக்கு As போவாங்க. you know the reason for the fight, they will accompany it. They will are joining. ஹல்லேலூயா. Hallelujah. கேட்டா நீதியில இருக்கிறேன்னுவாங்க. If you ask, they are doing right. இந்த டைவர்ஸ் கொடுக்கிறது, Giving divorce, குடும்பத்துல சண்டை போடுறது, making fight at the family. ஹல்லேலூயா. Hallelujah. தன்னிடத்துல ஒரு தவறு இருந்தோம், அந்த தவறை தெரியாதபடி என்ன பண்றோம்? மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு மற்றவர்கள் மத்தியில் என்ன பண்ணி கொண்டிருப்போம்? பழி போட்டு கொண்டிருப்போம். They are accusing others not knowing their own faults. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் சிக்னல்ல போலீஸே இல்லைன்னா கூட சிக்னல்ல உங்க காரையும் பைக்கையும் பார்க் பண்ணுவீங்க? How many of you obeying signal and traffic rules even though there is no police நீ or கை watch? தூக்குற, நீ வண்டி ஓட்டுவியா? ஹல்லேலூயா. Hallelujah. நான் கேட்கறது என்னன்னா, நீங்க
வண்டி ஓட்டும் போது போலீஸே இல்லை அப்படி இருந்தாலும் சிக்னல்ல நிப்பீங்களா? Have you obeyed the traffic rules even though there is no சிக்னல்ல அந்த ஒயிட் கோடுக்குள்ள கரெக்டா நிப்பீங்களா? சொல்லுங்களேன், கரெக்டா சொல்லுங்களேன். நிக்க மாட்டோம். You won't obey in such situation. நீதியில இருக்கணும், வேலை ஸ்தானத்துல நீதியில இருக்கணும். 9 மணி வேலை, 9 மணி கரெக்டா இருக்கிறோமா? Or we be on time to the office at 9 a.m. 9:05 போனாதான் உங்களுக்கு பெருமையா இருக்கும். 8:45 போனீங்கன்னா அது அவமானம். Go 9. கேட்டுதானே? எத்தனை பேர் வேலைக்கு கரெக்ட் டைமுக்கு போறீங்க? How many of you on time to your office? 7 மணிக்கு வேலை முடியும்னா 7 மணிக்கு தான் வேலையை விட்டு வருவீங்க. If the job gets 7 p.m. you will be come out. 5 நிமிஷம் முன்னாடியே வந்து என்ன பண்ணுவீங்க? You may leave the job 5 minutes. தேவன் ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை கர்த்தர் வாட்ச் பண்ணி கொண்டே The இருப்பார். Lord looking at each and every works. வாக்குறுதியை கொடுத்து கடன் வாங்கியிருப்போம். You may be promised and get the debt. நீ வட்டியை கட்டல, கடன் கட்டல அப்படினாவே நீ நீதியை தவறி விட்டேன்னு அர்த்தம். Then you are not right. ஹல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுவோமே. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நிதானித்து பாருங்க. You just meditate a little. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் நிதானித்து பாருங்க. You just look your conscious mind all activities. கொஞ்சம் நிதானித்து பாத்தீங்கன்னா தெரியும். Just meditate your நம்ம நீதியில இருக்கிறோமா? whether we are at right. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கரெக்டா இருக்கிறோமா? We are at right at all situation. நம்ம எதை நீதியா வச்சிருப்போம்னா, உங்களுக்குள்ள ஒரு வசனத்தை வச்சுட்டு உங்களுக்குள்ள ஒரு குறிக்கோளை வச்சு இதுதான் எங்க வாழ்க்கை இப்படிதான் சொல்லி உங்க பக்கம் பாத்தீங்கன்னா அது நியாயம் போல காணப்படும். We kept ourselves words from the Bible and we take our own rules and make it as righteous. நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு. Some situation both of us quarrel. ஒருவேளை ஹல்லேலூயா. Hallelujah. ஒருவேளை அவர் தப்பு பண்ணியிருப்பாரு. Sometime he may be done the mistake. ஒருவேளை at another time நான் தப்பு பண்ணியிருப்பேன். I may be done the mistake. ஆனா But கவனிங்க, என்னால just pay attention. என் சைடுல பார்த்தா யார் செய்து கரெக்ட் மாதிரி தெரியும்? சொல்லுங்களேன். நான் செய்யறது கரெக்ட் மாதிரி தெரியும். I may be right if you look at my end. இவர் சைடு போய் பார்த்தேன்னா If you look at from his end, இவர் செய்யறது கரெக்ட் மாதிரி தெரியும். maybe his activity is right. அவருடைய இதுல கரெக்டா இருப்பார். He may be right at his work. ஒரு அம்மா என்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு வராங்க. A woman came for prayer. ஜெபம் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க? After prayer she said, பாஸ்டர் நாங்க இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம். Pastor, we came from so and so city. எனக்கு இந்த ஜெபம் பண்ணிடுச்சுன்னா அந்த வீடு கேஸ்ல இருக்கு. There is a shoot on the home. வீடு வந்துடுச்சுன்னா if we get the home, உங்களுக்கு விசேஷ காணிக்கை நாங்க தரோம். I will give you a special offering to you. இந்த கரண்ட்டுக்காக நாங்க கேட்டோம். We asked them for our solar power panel. ஸோ அதுக்கு நாங்க முழு சப்போர்ட் பண்றோம் பாஸ்டர்ன்ற. I said we will completely support for that. கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. It seems to be good when we listen. நான் சொன்னேன், அம்மா நீ காசு கொடுக்க போறேன்றதுக்காக நான் ஜெபிக்கல. I told them we are not praying. எங்களுடைய கடமையை நாங்க செய்றோம். We doing our duty. சரிம்மா. Okay. என்ன வழக்கு? What is the shoot? அது கேட்டது தான் பிரச்சனை ஆயிடுச்சு. Then the problem starts. Pastor, 30 வருஷமா அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துன்னு இருக்கோம் பாஸ்டர். 30 years we paying rent to the house. இப்போ கவர்மெண்ட் சொல்லுதுல பாஸ்டர் 20 வருஷமா அந்த வீடு இருந்தா எனக்கு சொந்தம்ட்டு. Now the government rule says I can inherit the home. இப்போ வாடகை ஏத்துனாங்க, நான் கேஸ் போட்டாச்சு. Now they increasing the rent, then I fight. நான் வாடகை கோர்ட்ல தான் கட்டுறேன். I am paying rent at the court. எனக்கு அந்த வீடு வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் பாதி பங்கு தரேன். If I inherit the home, I will pay you a portion. இப்போ நீங்க சொல்லுங்க. Now you say, இந்திய சட்டத்தின்படி according to the Indian law, 20 வருஷம் இருந்தா அந்த வீடு யாருக்கு சொந்தம்? இருக்கிறவங்க சொந்தம். If you are in a சொந்தம். home for 20 years, the home belong to the. ஆனா அதற்கு நீங்க என்ன பண்ணணும்? அந்த 20 வருஷம் அங்க இருக்கிறீங்க, அங்க வாடகை கட்டிருக்குன்னு ப்ரூஃப் கொடுக்கணும். But you need to surrender all the proofs. நீங்க கையில வாடகை எல்லாம் கட்டியிருந்தா செல்லாது. If you paying rent at hand, it won't be. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? Hope you understand what I am saying. ஆமென். நியாயப்படி பார்த்தீங்கன்னா, உலக சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். According to the worldly things, it's right. அந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்க பாத்தீங்களா? The house owner, அவங்க ஒரு வயசான ஒரு பாட்டி. they are aged. அவங்க கணவன் சம்பாரிச்சு கொடுத்ததுல அவங்க அந்த வாடகை வச்சு குடும்பத்தை நடத்துறாங்க. She run the family based on upon the rent.
இப்போ அந்த அம்மா சொல்றா, இது எங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சது, எவ்வளோ ஒருத்தைக்கு நான் கொடுப்பேனான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. Now the lady said, this is my இவங்க என்ன சொல்றாங்க, நான் 30 வருஷமா அங்க வாடகை கொடுத்துட்டேன், நான் 30 years I'm paid rent. 20 வருஷத்துக்கு மேல இருந்தா அதுக்கு உலகம் சொல்லுது அது எனக்கு சொந்தம். The world says if I'm staying more than 20 years, நான் அந்த வீட்டை கொடுக்க மாட்டேன், I won't give the home. இப்போ Now அந்த பாட்டி சைடுல பார்த்தா அந்த பாட்டி சொல்றது கரெக்ட் மாதிரி தெரியும். if you look at the grandma, it seems to be right. இந்த அம்மா சொல்றது விஷயத்துல பார்த்தா இந்த அம்மா சொல்றது கரெக்ட் மாதிரி தெரியும். If you look at from her end, it seems to be right. இதுல எது கரெக்ட்? Which one is right? நீங்க எப்படி மெஷர் பண்ணுவீங்க எது கரெக்ட்? How you will judge? எப்படி இதை ஜட்ஜ் பண்ணணும்னா ஒரு சிம்பிள் விஷயம். You need to judge. I will give you a simple example. வேதத்துல இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? What given in the Bible? பிறர் உடைமை விரும்பாதிருப்பாயாக. Do not longing to others. வேதத்துல ஒருவேளை 20 வருஷம் மேல இருந்து எடுத்துக்க சொன்னா எடுத்துக்கலாம். If the Bible says if you can inherit after 20 years, yeah, you can. ஏன்னா நம்ம சொல்லலாம் உலகத்துல சட்டம் இருக்குல்ல பாஸ்டர். Because the world we have a rule. சில பேர் சொல்லுவாங்க ராயனுக்கு உண்டானது ராயனுக்கு கொடுக்க சொன்னார்ல ஏசப்பா, அப்ப உலக சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்ல. Some people said we need to follow the worldly rule, whatever belongs to Caesar, pay to him. இந்தியால ஒரு சட்டத்தை போட்டா உலகத்துல சட்டை போட ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? There are rule available, act available. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? Marry men, women can marry women. இன்னொரு ஏதோ ஒரு கண்ட்ரில Are you ready to do it? இன்னொரு 11 கண்ட்ரில விலங்கும் மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு குடும்பம் நடத்தலான்னு என்ன பண்ணாங்க, சட்டத்தை கொடுத்துட்டாங்க. நீங்க அந்த சட்டத்தை ஃபாலோ பண்றீங்களா? அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண போறீங்க? Men human being can marry the animals. Are we going to follow that? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? How many of you ready for that? அதெல்லாம் மட்டும் வேணாம். ஐயோ இது வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா இது பாவம் பாஸ்டர். If you look at according to the Bible, it's sin. No, we are against it. உலகம் சொல்லுது நீ எத்தனை முறை வேணா கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணி எத்தனை பேர் வேணா கல்யாணம் பண்ணலாம் உலகம் சொல்லுது. The world says you can marry as much as and you can divorce it. ஹalleluya. Hallelujah. ஆனா வேதம் சொல்லுது மறுமணம் ஒண்ணும் கிடையாது. There is no remarriage. ஹalleluya. Hallelujah. கணவன் மரிச்சாதான் மறுமணம். You can marry only in case மனைவி தவறான காரியத்துல ஈடுபட்டா மட்டும்தான் கணவனுக்கு மறுமணம். If wife enter into wrong activities, then only இந்த வாய் ஆடுறதுக்கு சண்டை போடுறதுக்குலாம் என்ன கிடையாது, டைவர்ஸே கிடையாது. There is no divorce for the talkative. ஹalleluya. எப்ப மாட்டணுமோ வேதத்தின்படி அப்ப மாட்டினது தான் நம்ம. According to the Bible, if you get caught in marriage, that's it. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. ஹalleluya. Hallelujah. அப்போ சில விஷயங்களை நம்ம வேதத்துல இருந்து எடுத்துக்கிறோம்ல. We taking some things from நீங்க the Bible. எப்போ நீதிமானா மாறுவதற்கு ஒரு சின்ன ஒரு வழியை சொல்லித்தர அதை ஃபாலோ பிடிச்சிக்கிட்டீங்க நீதிமானா மாறிடுவேன். I will give you a way, you just follow it to be righteous. எல்லா சிச்சுவேஷன்லயும் ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா, If you have any problem உங்களை பற்றி யாராவது குற்றப்படுத்தும்படியா சூழ்நிலை வருதுன்னா, if someone accusing you at a situation, அந்த சூழ்நிலையில at the moment, நீ அந்த சூழ்நிலை இயேசு உனக்கு பதில் இருந்தா என்ன செய்வார் என்றதை நீ யோசிக்க ஆரம்பி. you just think Jesus in your place. நான் சொல்றது புரியுதுங்களா? How Jesus will act. ஒரு பிரச்சனை வருது, ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலை உனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து இருந்தார்னா சண்டை போடுவார்னா நீ சண்டை போடு. At your problem, you just think that if Jesus was there, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து விட்டு கொடுப்பார்னா நீ விட்டு கொடு. if Jesus give it together, you also do it. அந்த இடத்துல இயேசு மன்னிப்பார்னா நீ மன்னி. If Jesus forgive at the moment, you also forgive. ஹalleluya. Hallelujah. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. நீ இயேசுவாகவே மாறும் பொழுது, when you turn into like Jesus, தேவனுக்கு உண்டானது எல்லாம் உனக்கு கர்த்தர் கொடுக்க the ஆரம்பிக்கிறார். Lord is able to give you whatever belongs. கிறிஸ்து என்பது, கிறிஸ்துவை மதம் என்பது The Christianity religion, நீ சிலுவை போட்டு படத்தை வணங்குறது அல்ல. it's not like that you carrying cross and worshiping the நீ பேப்டிசம் idol. எடுத்து நீ பாட ஹாயா போறது அல்ல. It's not like that after baptism you continuing உன் வாழ்க்கை கிறிஸ்துவாய் மாறுவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கரங்களை தட்டி ஒரு ஆமென் Christian சொல்லுங்க. life is to you should live like a Christ. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு Just hold your neighbors and நான் கிறிஸ்துவா மாறிட்டேன், நீ கிறிஸ்துவா மாறு. turn into Christ, you also turn into Christ. கையெல்லாம் கொடுத்தீங்களா உங்களை பிசாசு பார்த்துனே இருக்கும். You shaken it, நீ இயேசுவை shaken மாத்து. hand, definitely that வீட்டுல போனேனே டெஸ்ட் வைப்பான், கணவன் வாயை பிடிக்குவான். immediately you will have a temptation at home by your husband. சர்ச்சுக்கு போயிட்டு அங்கேயே உட்கார்ந்துற. You stayed at the church. நம்ம நீதியா இருந்தா என்ன சொல்லுவோம்? If we are righteous, what இல்லைங்க இப்ப சமையல் ஆக்கி இப்ப போட்டுறாங்க. I will do the cooking and give you the food. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? But what we will do? மாய மூடு. You shut your mouth. அத வச்சிருக்கேன்ல சாப்பிட வேண்டியதானே. I kept it, why you didn't eat?
இயேசு வந்தா என்ன சொல்லுவாரு? What if Jesus would have replied in the situation? சொல்லுங்களேன். நமக்கு என்னன்னா, நமக்கு வாட்சி அடிமை, கணவனும் மனைவி ஒண்ணு. For us, our slave is either as நம்ம கோபத்தெல்லாம் அங்கதான் காட்டணும். we can show all our anger to them. வெளியே போய் காட்டினா அடி வாங்குவோம். If you show outside, we will be get beat. அப்ப அதனால அங்கேயே காட்டுறதுனால நீ நீதியில நடக்கிறேன்னு பார்த்தா இல்ல. Even if you showing angry to inside the home, நீ ஊழியக்காரனாயிரு, இல்ல நீ நல்ல ஒரு வேதத்தை படிக்கிறவனாயிரு. முதலாவது வெளியே உன் வாழ்க்கை காட்டுவதை காட்டிலும் உன் தாய் தகப்பன் கணவன் மனைவி உன் பிள்ளைக மத்தியில நீ முதலாவது கிறிஸ்துவாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். you just live like a Christ in your home instead of outside. நான் அடிக்கடி சொல்லுவேன். Most of the time I used to say, ஒரு சகோதரி அந்த பழைய சர்ச்சில் நல்ல முக்காட்டெல்லாம் போட்டு வந்து ஊழியம் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் one of our sister doing ministry very well. இப்படி தலையை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. She won't lift her head as well. Praise Lord, praise Lord, praise Lord. Slowly husky voice. இந்த வார்த்தை தான் பேசினே இருப்பாங்க. All the time she prays. கேட்கும்போது நல்லா இருந்தது. It seems to be good when we listen. இந்த வார்த்தைகள் கேட்கும்போது நல்லா இருந்தது. All the words seems to be good when we listen. என்ன நடந்தது தெரியுங்களா? அவங்க வீட்டுக்காரர் மட்டும் சபைக்கே வர மாட்டாரு. Her husband won't come to the church. ஒரு முறை பைக்ல போகும்போது அவரை பார்த்துட்டேன். அவரை Suddenly I met him. அவங்க சொல்றாங்க, அந்த சிஸ்டர் அவரை கூப்பிடுங்களேன், நீங்க கூப்பிட்டா வருவாங்க. The sister said, if you call him, he will come to the church. நான் என்ன பண்றேன், அவரை பார்க்கிறேன். நான் I just looked at him. Brother, நீங்க சபைக்கு வரால, அவங்க சிஸ்டர் வராங்கல்ல, the sister, your wife came to the இவங்க வந்து எவ்வளவு ஊழியம் பண்றாங்க பாருங்க. I just look at how she served. நான் சொன்ன உடனேயும் அந்த பிரதர் அந்த சிஸ்டர் பார்த்தாரு. Immediately the brother stared her. இவங்க தான் பிரதர் அப்படின்ற. She என்னவா பாடுறாங்க பாருங்க. இவங்களா பிரதர்? How she is praising, doing the worship. கேட்கறதுல நல்லா இருந்தது. நான் கிறிஸ்துவில் வர மாட்டேன் பாஸ்டர். I won't come to the church. ஏன் பிரதர்? உங்களுக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் சொல்றேன். A day will come, I will reveal you. நான் நினைச்சேன் எனக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, கிளாஸ் எடுக்கிறாரு போல நான் நினைச்சிட்டேன். I thought that he is something teaching me. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு நல்லா தூங்கின்னு இருக்கும், கால் வந்து கிரிங் கிரிங் கிரிங். At midnight, early morning 2 a.m. I got the call. போனை யார் எடுக்கிறான்னா, ஏதோ ஒரு புது நம்பர் வருது. I got a new number. I just attending. போனை எடுத்தா யாரும் அசிங்கமா பேசின்னு இருக்காங்க. Someone speaking in a filthy language. அதுவும் பச்சை வார்த்தை, சவுப்பு வார்த்தை. இவ யாராவது நைட்ல, ஆனா என்ன திட்டல, யாரோ பேசின்னு இருக்காங்க. Scolding me, someone talking. ஹலோ. I'm just listening their conversation. கடைசியா ஒரு வார்த்தை வருது, கேட்டீங்களா? Finally a man word come to me. நான் கேட்டேன், நீங்க யாரு? Listen me. நாளைக்கு காலைல சொல்றேன். I asked him who you are. He said I will tell you tomorrow. யாரா இந்த நைட்டு கால் பண்ணது? I have curiosity who called me at the midnight. ஆண் வந்து சொல்றாரு, கேட்டீங்களான்னு. The man said I will listen. நைட் எனக்கு தூக்கம் போச்சு. I lost my sleep. பாஸ்டா மடக்கு யாருமா அது? எங்க விடுங்க, யாராவது வீட்டு சண்டையா இருக்கணும். Maybe some family. காலையில நான் கால் போடுறேன், 8 மணிக்கு போன் எடுக்கல அவர். The early morning I called him. 9 மணிக்கு எடுக்கிறார். He doesn't attend. And 9 brother, praise Lord brother. He attend and யார் நீங்க, எதுக்கு பிரச்சனை, என்ன சண்டை? What kind of problem you had, who you are? என்ன யாரும் தெரியலையா உங்களுக்கு? Pastor, don't you know me? தெரியல பிரதர். 2 நாளுக்கு முன்னாடி ரோட்ல பார்த்து பேசணுமே. 2 days ago we met on the road. எனக்கு ஞாபகம் இல்ல. என்ன don't you remember me? I said உங்க சர்ச்சுக்கு ஒரு சகோதரி வராங்களா உங்க வீட்டுக்கு? ஓ praise Lord brother. A sister come to a church. சரி பிரதர், என்ன பிரச்சனை, எதுக்கு கால் பண்ணீங்க? Tell me the problem. நீங்க ஊழியம் செய்றாங்கன்னு சொன்னீங்கல்ல. You told me like she is doing. நேத்து கேட்ட வார்த்தைலாம் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா அப்படின்னு? How is the word you listened yesterday? யாருங்க அவ்வளவு அவசியமா பேசுறது? Who talk like பக்கத்து வீட்டுக்காரங்களா? language? Is it a neighbor? ஊழியம் செய்றாங்கன்றல அவங்க பேசின வார்த்தை. No, pastor to whom you certified who do ministry. இவங்க இப்படி இருக்கும்போது if she is like, நான் இயேசுவை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? why should I accept Jesus? முதல்ல இவ மாறட்டும். Let her change. முதல் பேய் அவள்கிட்ட இருக்க பேய் ஓட்டி விடுங்க. You just cast the devil from her. இந்த விஷயம் பேசுனது யாருக்கு? அந்த சிஸ்டருக்கு தெரியாது. திருப்பி The sister doesn't know the information. Next day she come quietly to the church as usual. நம்ம நேத்து சண்டையா பாஸ்டர் எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க? I asked her, did you have fight yesterday? How you is telling correct? நான் தீர்க்கதரிசி நினைச்சிட்டாங்க. She thought that I am a prophet. பாஸ்டர் எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க? How you reveal rightly? நான் அந்த உங்க வீட்டு வாசல்ல தான் இருந்தேன். அடி மூஞ்சி மாறிச்சு.
I was at your home. அப்போ எப்போ வந்தீங்க? When did you came? நீ என்னென்ன அசிங்க வார்த்தை பேசலாம் கேட்டிருந்தாமா? I listened all your words. இல்ல பாஸ்டர், அந்த ஆளுக்கு அப்படி பேசினது அடங்குவா அந்த ஆளு. He will be kept quiet if I speak like that. Or sing along with me or righteous. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த யானையை பாத்திருக்கீங்களா? மதம் பிடிச்ச யானை. Have you looked at the நல்லா இருக்கும். elephant? It seems good. அந்த யானைக்கு எப்பயாவது மதம் பிடிக்கும் பாத்தீங்களா? அது யாவன் வளர்த்தானோ அவனை போட்டு மெரிச்சு சாவடிச்சுட்டு போயிடும். முதல் மெரிய அவனுக்கு தான். One grown. ஆனா யானைக்கு வருஷத்துல ஒரு முறை தான் மதம் பிடிக்கும். சரி, என்னது ஒரு அது வளர்ச்சியில ஒரு வாட்டி தான் மதம் பிடிக்கும். At his age only one time the elephant will get it. ஆனா நமக்கு பிசாசு டெய்லி டெஸ்ட் வச்சுனே இருப்பான். But for us devil tests us daily. இங்க பாடும்போது நான் நீதிமான் பாஸ்டர், When we worshiping here we worshiping like வீட்ல போனா இதெல்லாம் எப்படி பாஸ்டர் விட்டு கொடுக்குறது? how I யா வீட்டு can வாசல்ல வந்து அவ வண்டியை பார்க் பண்றா. they are parking at my doorstep. ஹல்லேலூயா, Hallelujah. ராமேன் சொல்லுங்க. Amen. நம்ம பிசாசானவன் நம்மள சண்டை போடுதி, நம்ம டென்ஷன் ஆக்கி. The devil tempts us every moment. பாருங்க, நீ நீதிமான்னா கோவப்பட்டா எப்போதும் கோவப்படணும் இல்ல? If you are angry all the கரெக்டா இருக்கணும், எப்போதும் கரெக்டா இருக்கணும். if you are right you should be right at all time. ரோட்ல எவனாவது உன் வண்டியை டப்புன்னு இடிச்சானா அவன்கிட்ட சண்டை போடுறது முறைச்சு பாக்குது. We just staring someone if someone dashing our bike. கண்டிப்பா இருக்கும்ல? Hope we அதுவே உன் வண்டியை போலீஸ் வண்டி இடிச்சதுன்னா even if police vehicle clashes your vehicle, what you will do? நீதிமன்றம் என்ன பண்ணணும்? எப்பொழுதும் சண்டை போட்டு அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணிக்கணும்? ஏய் அப்படின்னு இருந்தீங்கன்னா அழகா அவனுக்கு If you கொடுத்து. are a righteous person, you also should stare the policeman. ஹல்லேலூயா. Hallelujah. தெரியுது உனக்கு கரெக்டா? You know rightly. எங்க திட்டினா பிரச்சனை இல்ல, திட்டாத இடத்துல எங்க திட்டினா பிரச்சனை கரெக்டா பார்த்து வர. நீ நீதியில கரெக்டா இருக்கியா? You know that where we. ஏன்னா நான் சில பேர் நான் கோவம் சார், நான் கரெக்டா இருப்பேன். கோவத்துல எல்லாம் எது இருந்தாலும் நியாயம் தான். First I am angry, whatever right be it right. குடிகாரன் பாத்தீங்கன்னா உஷாரா இருப்பான். If you look at the drunken நல்லா man, they குடிச்சிட்டு are sharp. வீட்டுல சண்டை போடுறான், பக்கத்துல இருக்க சண்டை போடுவான். ஆனா போலீஸ்காரன் வந்தா மட்டும் The drunken man will fight everywhere but not with policemen. அதுக்கு முன்னாடி பாம்பு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பாரு. They will do all kind of dances. போலீஸ்காரன் ஃபோன் பண்ணி வண்டி வந்தோம்ல சார் சார். Once the police patrol vehicle came, they kept quiet. அப்ப போதையில கூட நீ என்ன பண்ற? பகுத்தறியற. Even இந்த குதிகாரங்க வந்து போதையில பகுத்தறியலன்னா சொன்னா நான் நம்ப மாட்டேன். நான் I won't believe that. நூத்துல ஒண்ணு என்ன இருக்கும்? Not clear at the. அது மேனுஃபேக்சரிங் ஃபால்ட். அது எப்பொழுதும் அது போதையில தான் இருக்கும். யாரு கண்ணு மூட தெரியாது. ஆனா 99% போதையில இருந்தாலும் எங்க வந்து அடிக்கும் சண்டை போடுறது. ரோட்ல போய் எவனே சண்டை போடுவான் போடாது. கரெக்டா வீட்டுல வந்து மனைவி வீட்டுல தான் சண்டை போட்டுன்னு இருக்கும். The drunken man will fight at the home. ஹல்லேலூயா. Hallelujah. கேட்ட பேர் என்ன? If you ask them, ஒவ்வொருத்தரும் வீட்டுல சண்டை போடும் பொழுது, வாயாடும் பொழுது, each and every one when you had fight at home. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைம்மா இப்போ இவ்வளோ தூரம் கேட்டு போவீங்கல்ல, இப்போ சாப்பாடு போகிற டைமில் பாருங்க. You just look at when we serving food here after listening all the. முன்னாடி இருக்கும் நான் எவ்வளோ தூரத்தில் இருந்து வரேன், எனக்கு போடு கொஞ்சம். I'm coming from such a distance, you just give me first. சாப்பாடு கேட்கறது கொடுக்கறது தப்பு இல்லை. It's not wrong that you asking food and give. இங்கே இருக்க வாட்டர் கேனுமா, இந்த மாதிரி வாட்டர் கேன், தண்ணி வாட்டர் கேன் மட்டும் வாரத்துக்கு ஒரு கேன் வாங்குறோம். We just buying a can. ஆனால் எங்கே போதில் சபைக்கு வரவங்க நம்ம நீதிமானா இருக்கும், வாட்டர் கேனை தேடின்னு போயிடுறாங்க. They are stealing it, but people coming here are இருக்கிறது ஏதாவது ஒன்று தேடின்னு போகிறாங்க. ஆனால் திருட்டு போகாத ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா பைபிள் மட்டும் திருட்டே போக மாட்டேன். தைரியமா எங்க வேணா is not stealed in the. வாரத்துக்கு 2 பைபிளை வந்து யாருக்காவது கொடுக்குற, யாருமான்னு கேட்குற ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. Some of the believers left Bible here weekly 2 Bible. I'm just ஏதாவது 2 பைபிள் வந்து இங்கே வந்து விட்டு போறது. வீட்டில் இருக்கு பாஸ்டர், எப்போதும் இங்கே தான் வந்துட்டு போறோம், நாங்கள் இங்கே வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம். Why we need to have it at home? We come. வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும், at whatever situation at your life. உன்கிட்ட பதவி இருக்கலாம், தெரிஞ்சுக்கங்க. Maybe you have power. உன்கிட்ட பதவி இருக்கலாம், maybe you have power. அதிகாரங்கள் இருக்கலாம், you may have authority. நல்ல அதிகாரங்கள் இருக்கலாம், you may have good authority. உன்கிட்ட பெரிய பிக் ஃபேமிலி உன் கூட இருக்கலாம். maybe you have a sound family. ஹல்லேலூயா. Hallelujah. இல்ல உனக்குள்ள இருக்கிற பணம், maybe at your wealth, அதிகமா வச்சிருக்கலாம். maybe you have. உன்னால எதையும் செய்ய முடியும்னு இருக்கலாம். maybe you can do anything. ஹல்லேலூயா. Hallelujah. உன் வாழ்க்கை நீதியா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. but you just look, is your life is righteous? நீங்க எப்ப நீதியில வாழணும்னு நினைக்கிறீங்களோ உடனே உங்களை சோதிக்கும்படியாக
பிசாசு வகை தேட ஆரம்பிச்சிடும். The devil will seek the way to tempt you when you're trying to change as a just man. ஒரு ஆமென் சொல்லுவேமே. Say amen. ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். I would like to give you a small witness. சைதாப்பேட்ல சபை ஆரம்பிக்கிறோம். At Saidapet we are about to start church. அதுக்கு முன்னாடி வரை சைதாப்பேட்ல எப்படி இருப்போம்னா, Before that, and Saidapet how he was. கொஞ்சம் நாங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் புதுசா அந்த இடத்துல வீடு வாங்கிட்டு We bought a house. கொஞ்சம் பணம் ஜாஸ்தியா நல்ல வருமானத்துல இருந்தேன்ல, I just earning money. என்னை பார்த்தாவே அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். They are jealous about me. எவனாவது பிரச்சனை பண்ணானா அவனை போலீஸ்ல போட்டு குத்துருவேன். If someone do any problem, I just come. போலீஸ்காரன் காசு கொடுத்தா போதும் இவனுக்கிட்ட ஏன்டா சண்டை போடணும்னு இவனுக்கு என்ன பண்ண போலீஸ்னாவே பயப்பட ஆரம்பிப்பாங்க. They will fear it when we talk about police. இப்படி திமிரு பிடிச்சி வாழ்ந்திருந்த என்ன, This is how I adamant living over there. திடீர்னு ஊழியக்காரன் டக்குன்னு மாறிட்டேன். Suddenly I turn into a Lord's servant. ஹல்லேலூயா. Hallelujah. நல்ல சபையில் என்ன பண்றோம், காலையில ஈவினிங் வெறும் பிரேயர், காலையில ஈவினிங் பிரேயர் நடத்துது. I always conduct prayer at morning and எங்க பேய் பிடிச்சி இட்டுன்னு வராங்களா போட்டு இட்டுன்னு வந்து அவங்களை என்ன பண்றது, ஆட்டி ஆட்டி அவங்களை எடுக்கிறது. we just cast the devil from the people who are எதிர் வீட்டுல இருக்க ஒருத்தர், my opponent neighbor. இங்க கவனிங்க, We just pay attention. எதிர் வீட்டுல வந்து ஒருத்தர் குடிச்சிட்டு நல்லா வந்து பிரேயர் நடந்து இருக்கிறது, சர்ச் வாசல்ல கத்தி அசிங்கமா பேசுறாரு. The opponent household, he came to church and shouting it when நானா பிரேயர் பண்றதா அவனே பார்த்து நிக்கிறேன், என்ன பண்றது இது just போலீஸ் ஃபோன் looking, பண்றேன். should I conduct prayer or what should I do? பாஸ்டர் அம்மா சொல்றாங்க, இப்போ நீங்க ஊழியக்கார். I'm about to trying to call the policeman, but pastor said, now you are a Lord's servant. நீங்க ஊழியக்காரு, You are Lord's servant now. சண்டை போடாதீங்க, Don't fight with him. பிரச்சனை இல்ல இவனெல்லாம் சும்மா வரக்கூடாது, வாட்டி இவனெல்லாம் உள்ள தள்ளனா ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்க அடங்கிடுவான். I told her if we send him, rest of the people will be kept quiet. இவங்க என்ன சொல்றாங்க, எங்க இப்ப நீங்க ஊழியக்கார். She said again, you are Lord's servant. நான் கவனம் விட்டேன். பிரேயர் முடிஞ்சிட்டு வெளியே போறாங்க. After the prayer she went. ஒரு சகோதரி, நல்ல வசதியான சகோதரி அன்னைக்கு பிரேயருக்கு வந்திருக்காங்க. Wealthy sister came to அவங்கள பார்த்து இவர் அசிங்கமா, இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டியாச்சு அந்த சகோதரி அழுதிட்டாங்க. The drunken man spoke such a wrong word that lady cried out. எங்க இருக்க பேயெல்லாம் வந்து இங்க விட்டுறாங்க. They bring all the எவ்வளவு இங்க வராளுங்க. Well, a lot of people came கேட்ட here. உடனே டென்ஷன் ஆகுது, நான் சண்டை போடலான்னு போறேன். Once I heard the words, I got tensed and about to fight. பாஸ்டர் அம்மா திருப்பி, எங்க நீங்க ஊழியக்கார். Again, pastor said, you are Lord's servant. நான் கேக்குறேன், I asked her, ஏம்மா ஊழியக்காரனா சண்டை போடக்கூடாதா? if Lord's servant, they shouldn't fight. தாவீது சண்டை போடலையா? Even David. வேதத்துல எல்லாம் சண்டை போட்டு தானே என்ன பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. And Bible everyone did fight and conquer. அவங்க சொன்னாங்க அதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க, புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து அவங்கள மன்னிக்க சொல்றாரு. It's Old Testament but New Testament Jesus said. நான் என்ன பண்றேன், சரி நான் சண்டை போடல, அந்த ஆள்கிட்ட நான் பேசுறேன். I want to நீங்க fight. பேசுறா சண்டை போடுவீங்க. இல்லம்மா நான் பேசுறேன். You will do the fight. கூட போயிட்டு அந்த ஆளுகிட்ட போய், சார், I just went to him and said, sir. சார் இல்ல அண்ணா, brother, என்னன்னா உனக்கு பிரச்சனை? What's your problem? அவர் சொல்ற, நீ தான் என் பிரச்சனைன்ற. He replied, you are my problem. வீடு எங்க வந்து இங்க வந்துட்டு சர்ச் நடத்துற, வீடு கட்டுற இடத்துல எதுக்கு சர்ச் இங்க சவுண்ட் எல்லாம் தூக்க முடியல. Somewhere you conducting ministries over here. நான் சொல்றேன், வாரத்துல என்ன டெய்லி காலையில ஈவினிங் 1 hour தானே, அரை மணி நேரம் தான் இந்த பாட்டு பாடுவோம், அந்த பாட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்களா? அதெல்லாம் முடியாது. Just adjust for an hour and the நைட் எங்க இருக்க ஆள்ல இத்தனை இங்க பேய் ஓட்டுற நைட் எல்லாம் அது ஏன் வீட்டு வாசல்ல வந்து அது டிஸ்டர்ப் பண்ண இருக்கு. You bring all the devil நான் சொல்றேன், நான் அந்த பேய் கிட்ட சொல்றேன், நாளைல இருந்து உங்க வீட்டுக்கு வராதீங்க, வேற வீட்டுக்கு போக சொல்றேன்னு அவர்ல நான் கிண்டல் பண்றேன். I just tell him I will instruct the devil not to come to your house. Then he told me that, are you mocking me? நீ இது மாதிரி பண்ணுன்னு தெரியும், நீங்க சபையை நடத்த முடியாது, நான் உன்னை நடத்த விட மாட்டேன்னு. I won't allow you to run the church. எனக்கா கோபம் ஜாஸ்தி வருது, my angry shoot up. திட்டலாமா தோணுது. I'm about to scold him. பக்கத்துல ஒரு பிரச்சனை நின்னு என் பக்கத்துல கை பிடிச்சு, ஏங்க நீங்க ஊழியக்கார். The another voice and hold my hand and say, எனக்கு இப்ப பிரச்சனை அவரா இவரா? Who is my problem? Is that the எனக்கு பிரச்சனை நான் இவங்க my wife? ஏன் கையை கட்டி போடுறாங்க? Oh, why you are tying my hand? நீதியில நடக்கணும். எங்க நம்ம இப்ப நீங்க ஊழியக்கார், பழைய ஆள் கிடையாது. You are not an old man, now new. இப்ப நீங்க ஊழியக்கார். You are God's servant. நீங்க ஜெபம் பண்ணுங்க. You just pray. ஜெபம் பண்ணி எப்போ கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க, கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கா, எப்பயும் அவனை ஒண்ணும் இல்லாம பண்ணலாம். The Lord given wisdom to me, I will make him nothing now.
நீங்க இப்ப ஊழியக்காரங்க. Now ஐயோ இந்த வார்த்தை கேட்க கடுப்பாகுது. I get tensed when I hear ஏன்னா the word. நமக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்து நிக்கும் பொழுது Because when the problem நம்மளால எதுவும் என்னால செய்ய முடியும், I can do on the, ஆனா செய்ய விடாதபடி நீதின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தடுக்கிறாங்க. but in the name of justice they stopping my act. நைட்டு போயிட்டு உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிருக்கு. And the night I went and prayed. ஏன் ஆண்டவர் இந்த ஊழியத்தை குத்தீங்க? Oh, you given me the ministry. அவனை ஒண்ணு இல்லாமாக்குங்க. Lord, you make நான் the man ஜெபிக்கிறேன். nothing. I pray like this. அவனுக்கு எதாவது நடக்கணும், Something should happen to him. இப்பயே கை கால் விழணும், And now he should lose his இப்பயே ஹார்ட் அட்டாக் வரணும். movement. He should get a heart attack. உண்மையதான் ஜெபம். This is my real prayer at the time. ஒரு ஜெபம் பண்ணினே இருக்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என் கதவு தட்டுறாங்க டக்கு டக்குன்னு. I pray like this. I heard a sound. கதவு திறந்தா எதிர் வீட்டுக்காரங்க ஒரு 20 பேர் நின்று இருக்காங்க. The upper house, remember 20. முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கடா. I thought that my life is in. நம்ம உள்ள ஜெபம் பண்ணது சத்தம் வெளியே கேட்டுச்சா? Oh, our prayer நான் heard சொல்றேன், outside. எங்க வீட்டுக்குள்ள தான சவுண்டா சவுண்ட் கம்மியா தான ஜெபம் பண்றது, இது என்ன பிரச்சனை உங்களுக்கு? I just pray at my home very low voice. பிரதர் What's your problem? நாங்க சண்டை போட வரல, We're not coming here to fight. காலைல உங்க கூட சண்டை போட்டார்ல, The man who fight with you, அவருக்கு ஹார்ட் அட்டாக். he had a heart attack. அடே சந்தோஷம். I feel happy. சரி, அது எதுக்கு இப்ப வந்தீங்க? நான் எதுவும் பண்ணல. Why you came and telling me? நீங்க ஏதோ பிரேயர் ஜெபம் பண்ணி கொடுப்பீங்களாமே, பிரேயர் என்ன அதை கொடுத்தீங்கன்னா நாங்க அவருக்கு போய் கொடுப்போம். First we hear that you pray and giving an anointing. நான் என்ன Can பண்றேன்? you give to them? கர்த்தர் தண்டனை கொடுக்குறாரு, நான் ஏன் என்ன பண்ணுவேன்? What I thought that the Lord is punishing him. I won't give. நான் என்ன இல்ல, காலையில பாத்துக்க I don't have oil. சொல்லினே இருக்கிறேன். பாஸ்டர் ஒரு எண்ணெய் எடுத்து வந்து கையில Immediately the pastor stretch out the oil and அவங்க பாட்டு போயிட்டாங்க. இவங்களை பார்த்து கேட்கிறேன், ஏமா when I asked, கர்த்தர் தண்டனை கொடுக்குற, நான் உள்ள ஜெபம் பண்ண கேட்ட மாதிரியே கர்த்தர் தண்டனை கொடுத்துட்டேன். I prayed to the Lord, he giving punishment to him. அதுக்கு பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, And the pastor replied, ஏசப்பா அவருக்கு தண்டனை கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. do you think that நிச்சயமா. Jesus punished him? இந்த சின்னதா ஒரு சகோதரிய உங்களை திட்டுறதுனால ஏசப்பா அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் கொடுத்து சாவடிப்பாரா அப்படின்னு கேட்டேன். For these small things will God punish? ஏன்னா இது ஊழியத்துக்கு விரோதம் இல்ல, கண்டிப்பா கர்த்தர் செய்வார்ல. This is again ministry, definitely the Lord will do. நான் எவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போகும்போதுல என்ன திட்டி இருக்கீங்க, How many days you scold me when I go to church? அப்போ கர்த்தர் ஏன் உங்களை செய்யல? Then why God not punished you at the time? நிறைய யோசிச்சேன், நம்மளே போட்டு வாங்குறேன். அப்ப நான் கேட்கிறேன், அப்ப என்னதான் பண்ணணும்? Then I asked her, what should I do? போங்க நாளைக்கு காலைல போய் அவருக்கு போய் ஜெபம் பண்ணி அவருக்கு கிளியர் பண்ணுங்க. Tomorrow morning you just go and pray him. அவன் பேசுறதுக்கு செத்து போன நானே போய் ஜெபம் பண்ணுமா? I pray for his death. Should I pray for his healing? திருப்பி கையை பிடிச்சி, இப்ப நீங்க ஊழியக்காரங்க, ஐயோ எனக்கு இந்த ஊழியமே வேணாம். You are the Lord's servant. அடுத்த நாள் காலையில The next day morning, எனக்கு போக விருப்பம் இல்லை, I don't wish to go, என்னை கட்டாயப்படுத்தி இட்டுட்டு போறாங்க. but by compel I went. ஆனா முகம் மட்டும் சிரிச்சிட்டு இருக்க, உள்ள கடுப்பா இருக்கு. But I show smile on face, போயிட்டு but my heart அவங்க is hard. போனோடனே வந்தோடனே பிரைஸ் லார்ட் பிரதர் நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன்றாங்க. And they said, praise the Lord, you just pray for him. ஆனா கண்ணை மூடனோடனே எனக்கு கண் கணங்க ஆரம்பிச்சு. After closing my ஏன்னா eyes, நல்லா பேசிட்டு இருந்தவர் ஆக்சிஜன் வச்சுட்டு அப்படியே மூச்சு திணறி கொண்டு இருக்கு. அப்படியே he just suffocating. டாக்டர் சொல்லிட்டாங்களா 3 இடத்துல அடைப்பு. Doctor said he had 3 blocks. அது இல்லாம ஹார்ட்ல ஓட்டை வேற இருக்கு. He had a hole as well. ஆப்ரேஷன் பண்ணா 70-80% பழைக்கிறது கஷ்டம். There are 70 to 80%. நான் ஆன்ஜியோ பண்ணி பார்க்குறோம், பட் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம். They did angio, but his life is not assured. இந்த செய்தியை கேட்டுட்டு நான் அவரை பார்த்து எனக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிச்சு. After hearing the news, ஆண்டவரே இவரை மன்னிங்க ஆண்டவரே, ears tear. ஜீவனை கொடுங்க Lord, forgive him, give him நெஞ்சில கை life. வச்சு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். I put a hand on his heart and prayed. கரெக்டா ஒரு 4 மணி நேரத்துல After எனக்கு 4 hours, எதிர் வீட்டுல இருந்து எனக்கு ஃபோன் வருது. I got a call from my partner. பிரதர் நான் நினைச்சேன் ஐயா போயிட்டு இருப்பாரு. I thought that the man died. இல்ல இந்த வாட்டி எனக்கு துக்கம், சந்தோஷம் இல்ல, துக்கத்தோட தான் ஐயோ செத்து Now போறாரு. this time with இந்த sorrow, சாவுக்கு நான் தான் காரணமான்ட்டு I be the reason for his death. அவங்க எடுத்துட்டு சொல்றாங்க, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணீங்க, டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு ஓட்டையும் இல்லை அடைப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. நீங்க நான் என்ன சொல்றது, எங்க அப்பா ஏதாவது பேசியிருந்தா, எங்க வீட்டுல யாராவது பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க, உங்களால தான் அவர் உயிரோட இருக்கிறான்னு சொன்ன உடனே என்ன அறியாம If someone talk against you, now he is healed after your prayer. ஏசப்பா உண்மையாவே உங்களோட இருக்கிறாரு. Truly Jesus is with you. அவ்வளவுதான், சந்தோஷப்படுறாங்க. They are happy and rejoice. ஒவ்வொரு சொந்தக்காரன் வீட்டுக்கு சர்ச்சையான வந்துட்டு, பிரதர் அவர் ஏதாவது பேசியிருப்பார் மன்னிச்சிடுங்க. Each and every relative of him came and
told me that நீங்க you வந்து just forgive நீங்க me வந்து of the ஜெபம் trouble. பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்க கூட இல்ல. We never thought that you come and pray for us. இன்னைக்கு ஏசப்பா நாங்க வணங்குற கனவுல கூட நீங்க வணங்குற கலவர் தான் எங்க அவரை காப்பாத்தினார். The Lord whom you worship saved him. ஒரு ஆமென் சொல்லுவேன். Say amen. அப்பதான் யோசிச்சேன், Then I realized, என்கிட்ட பண பலம் பெருமை திறமை இருந்து வச்சு நான் பண்ணியிருந்தேன்னா அதுல இன்னொரு பிரச்சனை உண்டாயிருக்கும். I may be face another problem if I do with my power authority. நீதியா நடந்தது நிமித்தமாக Because of my righteous activity. அந்த இடத்துல நீதியா நடந்தது காரணம் என்ன ஆயிடுச்சுன்னா, Because of the righteous activity. அந்த குடும்பமும் சபைக்கு சப்போர்ட் பண்ற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. The entire family supporting to the church. அவங்க சொல்லிட்டாங்க, They said, எங்களால இந்த மதத்துக்கு மாற முடியல, we are not able to convert into the religion. நீங்க போடுற சவுண்ட் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. But the noise you make is disturbing. நான் எங்க வீட்டு வாசலை அந்த பக்கம் திருப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாசலை மூடி வேற ஒரு வாசலை திறந்து எங்க சபைக்கு அவங்க கூட்டுறது பெருக்குறது அவங்க தான் பண்ணி கொண்டிருக்காங்க. Now கரங்களை தட்டி they சொல்லுங்க. are doing cleaning to நல்லா our சத்தமா churches. கரங்களை They தட்டுவோமே. say their door. நீதிமானாய் வாழும் பொழுது உன் வாழ்க்கையில நீ அசைக்கப்படுவதில்லை. You will not be shaken when you live as a just man. ஆனா சின்ன சின்ன காரியம் வரும்போது இது என்னால முடியும், But even at your small instance, இது என்னால செஞ்சிட முடியும். you should not take your own நீங்க action. எடுக்கிற முடிவுதான் The decision you take for நீ your நீதிமான small விட்டு வெளிவர. you will come out as a just man. ஹல்லேலூயா. Hallelujah. மீண்டும் நீ நீதிமானாய் மாறணும்னா அடையாளம் என்னன்னா, The one சின்ன சூழ்நிலை வரும்போது உனக்கு பதில் இயேசு இருந்தா என்ன செய்வார் அதை நினைச்சு. You just think at the situation what Jesus உன் would நிலத்தை do. யாராவது அபகரிக்கிறாங்க, இயேசு வந்தா கொடுத்துருவாருன்னா நீ கொடுத்துரு. If someone taking your land, if Jesus what would do, he give, you also just follow. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கலாம்னு சொல்லுவேன். Say amen in faith. நிறைய பேர் கேட்கலாம், Lot of people may ask, இவர் இடமா அது எங்க இடம் தானே கேட்கறாங்க, நான் இவருக்கு ஈஸியா சொல்லிடலாம், நான் கொடுப்பாரா. the pastor can say it easily, is not ஒரு சர்ச் place, it's சைதாப்பேட்ல my land. வச்சிருக்கோம். சைதாப்பேட்ல ஒரு சபை வச்சிருக்கோம். We had a church at Saidapet. அந்த இடத்தை நாங்க வாங்கும் பொழுது ஒரு அளவு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. When we bought, they just give some portion. அந்த இடத்துல சபை கட்டணும்னு அவங்களுக்கு பொறாமை ஆயிடுச்சு. They jealous about when we built church. அந்த இடத்துல சபையை கட்டும் பொழுது சொல்றாங்க, 3 அடி நீங்க விட்டுட்டு தான் கட்டணும், We need to give space 3. அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு. It's pertaining to us. ஆனா டாக்குமெண்ட்ல என்ன சொல்லுதுன்னா, அந்த 3 அடி எனக்கு சொந்தம். But the document authority is to us the 3 feet. நான் யோசிச்சேன், நான் ஆலயத்தை கட்டுறேன், இந்த டைம் சண்டை வேணாம், 3 அடி தானே, பரவாயில்ல போ நீ. I wanted to build church. Okay, let it be give 3 feet to them. அந்த இடத்துல நான் சர்ச்சை கட்டியாச்சு. அந்த இடத்துல அவங்க வீடு கட்டி கொடுத்தன வரணும்னு பாக்குறாங்க. இதுவரையும் வீடு பாதியிலே கட்டி நிக்க தவிர யாரோ கொடுத்தனத்துக்கு வர முடியும். They thought to build the house, till now they are not doing. ஹல்லேலூயா. Hallelujah. நான் 3 அடி கொடுத்து அந்த இடத்துல சபை நடக்குது. அந்த இடத்துல அநேகர் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்காங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க கரங்களை தட்டி. Space 3 feet, now the church is running, lot of people. சின்ன சின்ன சூழ்நிலையில எது நடந்தாலும் சில நேரங்களில் நம்மளேமா At சகோதரி instances that you நம்ம like, தடுமாறுவோம், கண்டிப்பா நீதியை விட்டு வெளியே வருவோம். you may be stumbling at situation. ஆனா வெளியே வந்த பிறகும் இருதயத்துக்கு சிந்தனைக்கு தெரியுதுன்னா அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. But if you feel the wrong things, you just trying to change. தேவன் உன் இருதயத்துல பேசுறானே, இது நீதியை விட்டு நீ வெளியே வந்துட்டேன்னா கூட நீ என்ன பண்ண, அதை மாற்றுவதற்கோ இல்ல தேவனிடத்துல மன்னிப்பு கேட்பதற்கோ முயற்சி பண்ண ஆரம்பிங்க. You should try to ask forgiveness to the Lord if you Hallelujah. come out from the just things. நீதிமானாய் நீ வாழும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்க அசைக்கப்படுவதில்லை. You will not be shaken if you live as a righteous man. சங்கீதம் 16:8 சொல்லுகிறது. Book of Psalm 16:8 says, தாவீது அழகாய் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது அவரது என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. Hallelujah. தாவீது சொல்றாங்க, David said, ஏன் தாவீதை தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். why God loves David the most. இன்னைக்கு மெசேஜ் ஒரு சபையில கொடுக்கறாங்கன்னா அது ஒரு வாரத்துல எப்படியா ஒரு முறையா தாவீது உள்ள வந்து ஓடி போயிட்டு If you hear a message at a church at weekly ஆராதனைனாவே தாவீது தான் என்றுவாங்க. worship, they take David. ஏங்க இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் கூட தாவீதின் குமாரன் என்று இயேசுவின் பெயரை சொன்னாங்க. But they called the son of David. ஏனா தாவீது சொல்றான், எதுவா இருந்தாலும் சரி என் ரைட் ஹேண்ட் யாருப்பா, இயேசு கிறிஸ்து. Whatever happened, he is at my right hand. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கு பார்த்து, என் வலது பக்கத்துல இருக்கிறது இயேசப்பா. Just tell your neighbor, at my right hand சொல்லுங்க, Jesus is with எனக்கு me. வலதுகரமாக பலமா இருக்கிறது இயேசு கிறிஸ்து. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. Just hold your neighbor's hand and say, Jesus பக்கத்துல at my கைப்பிடிச்சு right hand. சொல்லுங்க, எனக்கு வலதுகரமாக பலமா இருக்கிறது நீ இல்ல இயேசப்பா. Jesus is at my right hand, he is my strength, not you.
ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people, தாவீது கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்க. you just meditate David. ரெண்டாவது நம்மள வச்சு பாருங்க. Again, you just, நீ எல்லாவற்றிலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியா? are you giving importance to Lord at every? யார் ஒருவர் தேவனை எல்லாவற்றிலும் முக்கியத்துவம் கொடுக்கறியோ, எல்லாவற்றையும் நீ பயன்படுத்துறியோ, நீ நீதிமானாய் மாறிக்கொண்டிருக்கிற விசுவாசிகள். ஆமென் Be சொல்லுங்க. a righteous man when எந்த சூழ்நிலை எப்பெல்லாம் நீ கர்த்தரை முன்ன வைக்கிறியோ அப்பெல்லாம் நீ அசைக்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. not be shaken whenever you set forth the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம பேச்சு மட்டும் தான், நான் அடிக்கடி சொல்றேன்ல, பேச்சு மட்டும் தான். இங்க இருக்கும்போது நான் கர்த்தர் தாங்க எனக்கு எல்லாம். At church we said in our mouth everything is Lord. இந்த கல்யாணத்துல எல்லாம் போனா கர்த்தரை முக்கியத்துவம் வைப்பாங்க. கல்யாணத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? If you look at marriage, பரிசுத்த ஆவியானவரா, பரிசுத்த மெய் விவாகம், a holy wedding. பாஸ்டர் இந்த திருமணத்தை நீங்க தான் நடத்தணும் பாஸ்டர். Pastor, you should conduct the அப்படியே marriage. தேவ சமூகத்திலே இருக்கணும் பாஸ்டர். It should be in Lord's presence all the time. ஓகே. எத்தனை மணிக்குமா கல்யாணம்? எத்தனை மணிக்கு வரணும்? What time? 4 மணிக்கு நீங்க நாங்களாம் வந்துருவோம் பாஸ்டர். 6 மணிக்கு ரிசப்ஷன். 4 மணிக்கு We will be coming at 4 p.m. நாங்க 3 மணிக்கு எல்லாம் ஊழியக்காரர் நாங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு The last servant are all ready. 4 மணிக்கு உள்ள உட்கார்ந்தா We set 4. 2 பேர் கூட இருக்க மாட்டாங்க. We couldn't find not even 2. எங்கம்மா என்ன வரலையா? Where are they? And the car. பொண்ணு மேக்கப் பண்ணுது பாஸ்டர். The groom is doing makeup. எப்போ வந்துருதோ வந்து நேர்க்கம் பாஸ்டர். If we ask, they will coming here. இந்த வார்த்தை 5:30 வரையும் ஓடினு இருக்கும். Till the word goes till 5:30. மாப்பிள்ளை வந்தாலும் பொண்ணு வராது. சில இதுல பொண்ணு வந்தாலும் மாப்பிள்ளை வராது. Bride or groom. அந்த காரு அவங்கள பிக்கப் பண்ண போயிருக்கு. And the vehicle went to pick up them. சரி வந்தாச்சு, ஜெபம் பண்ணோம். We came, we just prayed. லேட்டா வந்தாச்சு. They came late. பிரேயர் ஆரம்பிக்கும் போது And அந்த வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, பாஸ்டர் டைம் ஆயிடுச்சு, ரிசப்ஷன் எல்லாம் தூரத்துல இருந்து வராங்க, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்களேன். Pastor, can you pray quickly? The people are coming from யாருக்கு far. முக்கியத்துவம்? Then who is they giving importance? மேக்கப்புக்கு, நேரத்துக்கு, For makeup, சொந்தத்துக்கெல்லாம் முக்கியத்துவம். and இப்ப relatives வசனம் are giving மட்டும் importance. இந்த பாஸ்டர் மெசேஜ்னா இழுப்பாரு. If this pastor give lengthy message, மெசேஜ் டைம்ல அவர் பாட்டுன்னு மெசேஜ் கொடுப்பாரு. நம்ம ஆளுங்க அப்பதான் ஸ்ட்ரைட்டா உட்காந்து பேச மாட்டாங்க, அப்படியே திரும்பிப்பாங்க. நல்லா இருக்கே, எப்பா வந்த, அழகா இருக்கே, அங்க பேசுறது இங்க that time only they will inquire one another. பாஸ்டர் 2-3 வாரம் சொல்லிப்பாருமா, கொஞ்சம் கம்முன்னு இருங்க, கம்முன்னு Pastor, when வேத he வார்த்தை said, you just pay attention, keep quiet. நீ நான் சொல்றேன் அப்படியே செய்வேன். Whatever you want, you say, we will do it our. இதுவாது பரவாயில்ல. அந்த கல்யாணத்தை நடத்துற அந்த குடும்பம் இருக்கும் பத்தியா, இங்க இருந்து ரூல்ஸ் சொல்லலாம், இங்க மெசேஜ் கொடுத்துருப்பாரு. If you look at the family who conduct the marriage, they will instruct இங்க the இங்க people. இங்க வந்து உட்காரு, நீ வண்டி சொல்லிட்டியா, இதை சொல்லிட்டியா, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமா, அந்த மெசேஜ to the Bible, the verse. அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கும், இந்த மேக்கப் கலையுமா, இது மேல எல்லாம் போட்டாங்களே, உள்ள வேற வெக்கையா இருக்கு, எப்போ போவணும் இந்த வசனம் கேட்கணும், கேட்காது. அவர் listening to the word. வாழ்க்கை நிம்மதியா இருந்தது, இன்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. The boy thought that அந்த துக்கத்துல வசனத்தை கேட்பாரு நினைக்கிறீங்களா? இல்ல. Do you think that the groom or bride listening to the words? பாஸ்டர் சீக்கிரம் மெசேஜ் எல்லாம் முடிச்ச பிறகு, பாஸ்டர் After completing the message, ரிசப்ஷன்ல வந்து கேக் வெட்டு, அது போதும், நீங்க அது பண்ணா போதும். Pastor, you just come unto the cake at the reception. போனா உள்ள என்டர் ஆகும்போது ஒரு டீம் அங்க வெயிட் பண்ண இருக்கும். There is one kind of team waiting over there, DJ டீம் அங்க ஒரு வெயிட் பண்ண இருக்கும். one kind of DJ team waiting over there. கேக் வெட்டுறதுக்கு ஒரு மைக் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சின்ன ஜெபம் பண்ற அங்கே போய் எதை எதிர்பார்ப்பு பண்ணால் மைக் இருக்கா, ஒன்றும் இருக்கு. ஏன்னா எல்லா மைக்கும் எங்கே இருக்கு, அவ்வளோதான். கேக்கு வெட்டிட்டு அந்த சேரில் உட்காந்தா போதும், அவங்க போடுற மியூசிக்கு நீ நடந்து போத்தல, அப்படியே நான் வந்துட்டே வெளியே போயிடும். ரொம்ப நேரம் உள்ள உட்காரக்கூடாது, அதுக்கு தான் அந்த மியூசிக்கு. என்ன பாட்டு, கட்டி பூடிடா. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு பேர் என்ன, பரிசுத்த மெய் விவாகம். They play all the film song, but they call it's a holy marriage. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. அதுவும் நம்ம விசுவாசி சும்மா விடாது, அதுல முன்னாடி போய் டான்ஸ் ஆடின்னு இருக்கோம். எங்க ஃபேமிலி ஃபுல்லா நல்லா ஆடுவோம். எத்தனை பேர் ஆடி இருக்கீங்க, சிரிக்கிற எல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். Hallelujah. The Lord is watching you all the time. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. Are we giving importance to the Lord? ஒரு பர்த்டே கூட வந்தா என்னைக்கு ஏன்டா பர்த்டே கூட பாஸ்டர் போயிடக்கூடாது. Even the birthday function as well. கேக்க வெட்டுவாங்க எல்லாம் வந்து நின்றுவாங்க. கேக்குங்க. They will do everything. ஐயோ என் தம்பி ஆர்டர் பண்ணிருக்காரு, வந்து நேருக்கு இருங்க பாஸ்டர், கேக் வந்துருச்சு பாஸ்டர்.
My brother ordered the cake. We just wait. கேக்கு வந்த உடனே பிரேயர்லாம் கிடையாது. After the cake arrived, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் immediately முடிங்கன்னு they will அர்த்தம். ask how long you will pray, which means they ask us to give short அந்த prayer. முதல்ல கேக்க என்ன பண்ணோம்? முன்னெல்லாம் வாயில சாப்பிடுற, இப்ப மூஞ்சில பூசிக்கிறது. அவ்வளவுதான், பர்த்டே முடிஞ்சது. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க? They giving importance to the Lord at birthday. நம்ம கொடுக்கறதே இல்ல. No, ஆலயத்துல we are not. 10 மணிக்கு பிரேயர், 10:30க்கு பிரேயர். நம்ம 10:30க்கு தான் We're இப்பதான் telling them 10:30 prayer, they just coming. இப்பதான் பாஸ்டர் பாடின்னு இருப்பார். நம்ம கொஞ்ச நேரம் The pastor maybe start worshiping now, we can go a little late. நீங்க 10:30 மணிக்கு பிரேயர்னா, நீ 10:30 மணிக்கு நீ அங்க கிளம்புறியோ வீட்டுல இருக்கியோ, அப்பவே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. உன் வலது பக்கத்துல வைக்கல, கர்த்தரவன் பின்னாடி வச்சிருக்கிற. You ஹல்லேலூயா. are not on time at the prayer or church. யார் இயேசுவை உனக்கு முன்பாக வைக்கிறியோ, whoever set for Jesus in front of you. சண்டே ஏமா சர்ச்சுக்கு லேட்டு, ஏன் வரல? To the church on Sunday. ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, தலைவலியை முன்னாடி வச்சிருவேன். I'm not feeling well. If they will. ஐயோ சொந்தக்காரன் வந்துட்டாங்க, அப்ப இயேசு பின்னாடி தள்ளிட்டு சொந்தக்காரன் முன்னாடி வச்சிட்டேன். They kept Jesus' back and. அன்னைக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணனும் பாஸ்டர். We plan to purchase. அன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் பாஸ்டர். That one day we had rest. அன்னைக்கு ஒரு நாள் தான் சொந்தலாம் வந்திருக்கு பாஸ்டர். One day we are gathered. அன்னைக்கு ஒரு நாள் தான் நல்லா சமைச்சு சாப்பிடுவோம் பாஸ்டர். That one day we plan to cook well. ஆனா என்ன அர்த்தம்? நீ கர்த்தரை வலது பக்கத்துல வைக்க. Which mean you are not keeping the Lord at your right hand. ஹல்லேலூயா. Hallelujah. எந்தெந்த இடத்துல தேவனை முன்ன வைக்காம உன்னோட பெருமையோ உன் திறமையோ என்னால முடியும்னு சொல்லிட்டு நீ எங்க வைக்கிறியோ, அன்னைக்கு நீ ஜெயிச்ச போல இருக்கும். You may be seems victory when you. எங்க தேவனை முன்னாடி வைக்கிறியோ அங்க நீ தோத்து போனது போல காணப்படும். You may be seem you failed when you put Lord in front. ஆனா முடிவுல But at the end, எங்க தேவனை பின்னாடி வச்சியோ அங்க நீ அசிங்கப்பட்டு போவ. wherever you get kept Lord back. எந்தெந்த இடத்துல தேவனை முக்கியத்துவம் வச்சியோ, wherever you giving importance to the Lord. ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Beginning may be small, but ஹல்லேலூயா. will be fulfilled. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுமே. Say amen. ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, My God's. தாவீது ஏற்கனவே ஒரு தாவீதின் ஒரு சப்ஜெக்ட் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் I நினைக்கிறேன். told you about David and so. தாவீது அவன் சேனைகளும் வெளியே போயிருக்காங்க. When his warrior and they went. அப்போ அவங்க தேசத்துக்குள்ள பெலிஸ்தர் உள்ள புகுந்து The Philistines entered. அந்த ஊரை தீக்கிரையாக்கிட்டு They just make fire the. அவங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் கிட்னாப் பண்ணிக்கிட்டு, They just captive all the people. தாவீதோட மனைவியும் சரி பிள்ளையும் சரி ரெண்டுத்தையும் தூக்கிட்டு என்ன பண்ணிட்டானுங்க, அவனுக்கு ஓடிட்டாங்க. Including David, children and wife, they are captive. தாவீது உள்ள வரான். David entered. கூட இருக்க அவங்க கூட அந்த சேனைகள் எல்லாம் பாக்குறாங்க. All his accompanied soldiers. இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே தாவீது மேல அந்த சேனைகளுக்கு வெறுப்பு வருது. Even the fellow soldiers, they are hating. உன்னை நம்பி உன் கூட வந்த மேய்ப்பன் என் பிள்ளைகளை எல்லாம் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்களே. We come to you, but all are with தாவீது us. என்ன இழந்துட்டான்? What David lost. மனைவி ஒரு நாள் விட்டு வைக்கலாமா? பிள்ளை விட்டு வைக்கலாமா? இங்க பாருங்க, இந்த சூழ்நிலையில நீ வீட்டுக்குள்ள வர, At a situation he entered. உன் மனைவி யாரோ கடத்தின்னு போயிட்டாங்க. Someone taken your wife. நம்ம சந்தோஷமா விட்டுருவோம், அப்பா நிம்மதி வந்துச்சு. உன் பிள்ளை யாரோ கடத்தின்னு போறாங்க, Someone taken your children. நம்ம என்ன பண்ணுவோம்? What you will do? நீ ஒன்றும் பண்ண மாட்டியா? உன் பிள்ளை காணன்னு என்ன பண்ணுவேன்? What you will do if you missing your வண்டி இன்னில children? போட்டு எங்க போயிட்டாங்க? இந்த பக்கமா தோ ஓடு, ஏய் இங்க போடா நான் இங்க போயின்னு இருக்கேன். We just செய்தி கேட்ட உடனே வீட்டுக்குள்ள வர மாட்டேன். செய்தி கேட்ட அப்படியே எந்த பக்கம் போனாங்க? காசிமேடு பக்கமா தோ நாங்க போறேன். They won't enter the home. They just searching their children all around the city. நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு ஓடுவோம். If someone of your relative met with accident, you rushing to them. ஒரு பிரச்சனை, நம்ம நம்ம பிள்ளை யாரும் அடிச்சிட்டாண்டா, ஏய் வா இவனை பிடி அவனை பிடி போ, அவனை போய் முதல்ல என்ன பண்ணு? You just trying to reach your beloved. அவனை ஒண்ணு இல்லாம ஆக்குற. affected. You make them nothing. ஆனா தாவீது என்ன பண்ண தெரியுங்களா? But what David did. அந்த சூழ்நிலையிலும் At the situation. போய் தேவ சமூகத்துல போய் முழங்கால் எடுக்கிறார். He just went to Lord's. ஆண்டவரே, Lord. இயேசுவே, Jesus. என் பிள்ளையும் மனைவியும் தேசத்தின் ஜனங்களையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான். My wife, my children, my nation. இப்ப போய் நான் சண்டை போட்டு வா. Should I fight? நான் இப்ப சண்டை போட்டா அந்த ஜனங்களை எனக்கு மீட்டு எடுத்து கொடுப்பியா? Will you redeem them now? தேவனிடத்துல கன்ஃபர்மேஷன் கேட்டு கொண்டிருக்கான். He just asking confirmation. நம்ம என்ன பண்ணணும் தெரியும்? கன்ஃபர்மேஷன் ரெண்டாவது, முதல்ல confirmation is next. ஏதாவது உண்டுல ஒண்ணு என்ன பண்ணுவோம்? போய் பார்த்தலாம். Something we need to act on it first. செய்வோம்ல.
You will doing like that. இப்போ என் பிள்ளைய உட்காந்துருக்கு இந்த டைம் பார்த்து ஜெபம் பண்றது போய் முதல்ல போய் ட்ரை பண்ணு தேவன் Should தானே I pray first? My children is there. My child is there. ஜெபம் பண்ண உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு தேவ வார்த்தை வருகிறது ஓ After he இப்போ போ after பெலிஸ்தரே உன் கைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் he heard a voice from the இந்த Lord. வார்த்தை Just go, I will கேட்ட hand உடனே over அவன் to கூட அவன் சேனை வருதே இல்ல அவன் ஓட ஆரம்பிச்சான் him. He just immediately run. ஹல்லேலூயா Hallelujah. அங்க போய் அந்த பெலிஸ்தரை முறியடித்து தன் நாட்டு ஜனத்தையும் தன்னுடைய சொந்த ஜனத்தையும் மீட்டெடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க God favored him to defeat the எல்லா Philistines. சூழ்நிலையிலும் நீ தேவனை முன்ன வைக்கும் பொழுது ஒரு சமையல் ஆக்கிரியா ஏசப்பா இந்த சமையல் ஆசீர்வதிங்க You just tell Lord bless the cook food. வண்டி ஓட்டுறியா ஆண்டவரே இந்த வாகனத்தை ஆசீர்வதி Lord bless the vehicle when you நீ புது வண்டி வாங்கினாதான் ஜெபம் பண்ணணும் இல்ல டெய்லியும் உன் வண்டி புது வண்டி தான் விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன் pray only at the ஹல்லேலூயா vehicle every day சின்ன to pray துணி for துவைக்கிற ஜெபம் பண்ணு you just pray even தேவனை முன்னவே you just kept the Lord. எந்தெந்த இடத்துல தேவனை நீ முன்ன வைக்க 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 உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார் God will lift your head wherever you தேவனை எங்கெங்கே நீ முன்ன வைக்கிறியோ அந்த இடத்துல நீ வெட்கப்பட்ட போலவே காணப்படும் you will be get shamed wherever you நான் உனக்கு சொல்றேங்க அதெல்லாம் வெறும் மாயையாய் போகும் those things are all தேவனை முன்ன வைக்க வைக்க உன்னை பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க people may say you are நீ ஏமாற்றப்படுவே you may be cheated ஆனா but முடிவில்லாத ஆசீர்வாதமாய் மாறும் the end it will be ஹல்லேலூயா blessed. ஹல்லேலூயா Hallelujah. சொல்லுங்களேன் இந்த சென்னையை விட்டு 2-3 மாகாணத்துக்கு தவிர வேற எங்கேயும் நான் போனதில்லை I never visited out of Chennai except to one or two cities. கத்தர் பாருங்களேன் கத்தர் சித்தத்தில் நடக்கிறதுனால If you are walk on the Lord's will, அவர் எல்லாவற்றையும் அவர் முன்னாடி வைக்கிறதுனால when I'm kept Lord everything at first. நான் சிங்கப்பூர்ல ஒரு சர்ச்சை இந்த போன 17ஆம் தேதி Last week is 17th. நித்தியம் பிரேயர் டவர் அங்க நிறுவ கத்தர் கிருபை கொடுத்தார் The Lord favor me to establish Nithim Prayer Tower at Singapore. இந்த திட்டத்துக்கு தான் நான் போனா அது வேலை முடிஞ்சது For that plan I went into. ஆனா தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் But God has a plan. என் சித்தத்தின்படி நீ செய்யறல்ல You are walk. நீ கேளாததே நான் உனக்கு கொடுக்குறேன்ட்டு மலேசியாலக்கே இல்லை அதாவது கோலாலம்பூர்ல ஒரு சபையை நிறுவனத்துக்கு அதுக்கு அஸ்திவாரத்தை இந்த போன நேற்று அங்க ஒரு பிரேயரை நடத்தி அதற்குண்டான வழிகளையும் கத்தர் வாய்க்க பண்ணிட்டார் The விசுவாசிகள் Lord favor me to open one more church at Malaysia. மே மந்த் In the May. திருப்பி போய் மலேசியால ஒரு சர்ச்சை ஓபன் பண்ண போறோம் I'm going to open church at Malaysia. ஹல்லேலூயா Hallelujah. ஆனா காசு கிடையாது But I don't have money. அந்த ஊர்ல யாரும் கிடையாது But I doesn't know anyone there. 11 நாள் இருந்தேன் 11 days I was there. நான் ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பு இழைக்க முடியாதது இந்த 11 நாள் ஈஸியா இழைச்சிட்டேன் Within 11 days I reduced my weight. சாப்பாடு அங்க எனக்கு பிடிக்கல I don't like the food. ஆனா அவங்க விதவிதமா சாப்பிடுறாங்க But they are eating variety of. எனக்கு அது கொமட்டுற மாதிரி இருக்கு It's not my அநேக stomach நாள் not accepting. பிரெட்டும் வாழைப்பழம் தான் சாப்பிட்டு Most of the days I took bread and banana. ஹல்லேலூயா Hallelujah. ஆனா எதற்காக அங்க போறோம் தேவ திட்டத்திற்காக இங்க இருந்தா எனக்கு விதவிதமா வீட்லயும் சரி விசுவாசி வீட்லயும் போனாலும் சரி விதவிதமான சாப்பாடு But I went for a God's plan. If I be India, I can get விசுவாசி variety of food. பாஸ்டருக்கு எது பிடிக்கும் அதை நான் செஞ்சு தரேன் Even the believers, they will cook and serve whatever I like. ஹல்லேலூயா Hallelujah. அங்க இருந்த கஷ்டத்துக்கு நிகராக கத்தர் வருங்க But the pain I அந்த ஊர் face over there. மலாய் பாஷை தெரியாது I doesn't know the Malay, the அங்க language of இருக்கிற Malaysia. தெருக்கள் தெரியாது I doesn't know the streets. ஆனா அந்த இடத்தை சுதந்திரத்துக் கொள்ள கத்தர் கிருபை கொடுத்தார் But Lord favor me to inherit the place. எவ்வளவு சூழ்நிலை சிங்கப்பூர்ல பிரேயர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளாகவே எனக்கு நிறைய நெருக்கத்தை சத்துரு கொடுத்தான் The evil tested me, given lot of. இங்கேருந்து சபையை விட்டு போன உடனே சபையில இருக்கிற சில எனக்கு கூட இருக்கிறவங்க வாழ்க்கையில ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு இக்கட்டு இந்த மாதிரி ஒரு நெருக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு Once I left from here, the fellow. அந்த இடத்துலயும் அங்க நடத்துற அந்த ஊழியக்கார் வாழ்க்கையில ஒரு நெருக்கம் ஏற்பட ஆரம்பிச்சது The Lord servant who. ஆரம்பம் இது கத்த சித்தமா என்னன்னு தெரியலையே நினைச்சேன் I just thought that is ஆனா Lord will முடிவுல is there or not. என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் But at the end, the Lord did great miracle. எப்படிப்பட்ட மாந்திரிகம் உனக்கு விரோதமா செஞ்சாலும் Whatever wicked thing. உன் பிள்ளைகள் அழிந்து போகணும்னு சொல்லிட்டு அநேகர் வகை தேடினாலும் Maybe a lot of people looking way. உன் எதிர்காலங்களை நிர்மலமாக்கலாம்னு சொல்லி சில சூழ்நிலைகள் சில சதிகாரர்கள் உனக்கு விரோதமா எழும்பினாலும் Maybe a lot of deceivers and plotted என் against your தேவனாகிய marriage. கர்த்தர் சொல்லுகிறார் நீ அசைக்கப்பட்டு போவதில்லை But my Lord God says you will not be shaken.
நீ அசைக்கப்பட மாட்டேன், உன்னை எங்க புடிஞ்சு எடுக்கணும். You shall அல்லேலூயா. not be shaken. சில பேர் நினைப்பாங்க உன்னை வெட்டி சாட்சியெல்லாம் நினைக்கலாம். Maybe people thought to kill you. நீ சொல்லு, கரங்களை உயர்த்தி, என்ன Lift அசைக்க up your முடியாது. hand and அல்லேலூயா. said, I shall not. அல்லேலூயா. நான் அசைக்கப்பட மாட்டேன். I shall not be shaken. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் Lift up அசைக்கப்பட your hand மாட்டேன். and say, I shall not be shaken. அல்லேலூயா. Hallelujah. அப்படி நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன். Place the hand on our என் heart and திறமை, say, not my talent, என்னுடைய பவர், not my power, என் குடும்பம். not my family. ஏசப்பா, நான் இதை நம்பல. Lord, I won't believe. இனிமேட்டு அதை எடுத்துட்டு வந்து முன்னாடி வைக்க மாட்டேன். I won't keep it front. உம்மை மட்டும் தான் நான் முன்னாடி வைக்க போறேன். I will keep you in front of it. உம்மை மட்டும் தான் நான் முன்னாடி வைக்கிறேன். I am kept you in front. நீ வழி நடத்துங்கப்பா. Lord, you lead me. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அப்படியே கண்களை மூடுவோமா?